அண்மை செய்தி. ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு இன்று பழனி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையை முன்னிட்டு தற்போது பழனி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையை ஒட்டி தற்போது பழனி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தற்போது பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. வார விடுமுறை காரணமாக தற்போது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். தொடர்ந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வார விடுமுறையை ஒட்டி தற்போது பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகமது ரியாஸ் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம். தற்போது அங்கு பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழலில் என்ன மாதிரியான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வருணியா, திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அமைந்துள்ள அறுபடை வீடுகளின் 3ஆம் படை வீடான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை தினம் என்ற அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அண்டை மாநிலங்களிலிருந்து வருகின்ற ஏராளமான பக்தர்கள் பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள கிரிவீதி, சன்னதி வீதி மற்றும் யானை பாதை ஆகியவற்றில் கூட்டம் அதிகமாக இருந்தது. மலைக்கோவிலில் செல்லும் ரோப்கார் சேவை வாராந்திர பராமரிப்பு பணிக்காக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் மின் இழுவை ரயில் சேவை பயன்படுத்தி முதியவர்கள், பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து மலைக்கோவிலுக்கு சென்றனர். பொது தரிசனம் வழியிலும் கூட்டம் நிலவியது. பக்தர்கள் சுமார் 2 மணி நேரம் வரை காத்திருந்து தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதையொட்டு மலைக்கோவில் நெரிசலை குறைக்கும் வகையில் குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக மலைக்கோவிலுக்கு செல்க தற்காலிகமாக ஒரு வழி பாதையாக திறக்கப்பட்டு நிர்வாகம் சார்பில் ஒழுங்குபடுத்தப்பட்டு வருகிறது. மேலும் பக்தர்கள் பாதுகாப்பிற்காக தரிசனத்தை உறுதி செய்யும் வகையில் அடிவார காவல்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முகமது ரியாஸ், விவரங்களுக்கு நன்றி.